20 பேரை ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் இருக்கிற ரூம்குள்ள அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப நடந்ததுங்க, ஒரு டாபிக்கை கொடுத்து அந்த டாபிக்ல ஒரு கட்டுரை எழுதணும் 20 நிமிஷம். யார் நல்ல கட்டுரை எழுதுறாங்களோ அவங்களுக்கு வேலை. ஒருத்தர் 2 நிமிஷத்துல வெளியில வந்துட்டாங்க. ஒருத்தர் 10-15 நிமிஷம் மாத்தி எழுதி 20 நிமிஷம் கழிச்சு எல்லாரும் வெளியில வரலாம். 20 பேருக்கு போடுறாங்க. இந்த 2 நிமிஷத்துல வெளியில வந்தவங்க கூப்பிட்டு எப்படி அற்புதமான கட்டுரைன்னு கேட்கறாங்க. அது என்ன சார், சேட் ஜிபிடில சொன்னா அதை எழுதி கொடுத்துருச்சு, அதை அப்படியே வந்து டீப் சீக்லையும் ஜெமினைலையும் வந்து வெரிஃபை பண்ண அதை இன்னும் நல்லா பண்ணி கொடுத்துருச்சு. அதை இமெயிலில் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் சார், நீ தாண்டா எனக்கு வேணும் வேலை கேட்டு. ஆச்சரியம் பாக்கி போயிருக்கலாம். என்ன சார், நான் 93-95 வாங்கியிருக்கேன், அவன் 90 தான் வாங்கியிருக்கான். ஒரு தரமான கட்டுரையை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி எவ்வளவு சீக்கிரம் எனக்கு கொடுக்க முடியுமோ அவன் தான் எனக்கு வேலைக்கு வேணும். நீ 95 மார்க் வாங்கிட்டு இதை யூஸ் பண்ண தெரியலன்னா இனிமேல் எதுக்கு? இப்போ நான் சொன்னது உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சா? மேடம் ஏன் இதை சொல்ல சொன்னாங்கன்னு தெரிஞ்சிருச்சா? சரி, இப்போ இங்க வர்றதுக்கு முன்னால காக்னிசன்ட் டெக்னாலஜில இருந்து பேசணும்னு ஒரு அம்மா பேசி டேட் கேட்டாங்க. என்னம்மா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அதை ஏன் சார் கேட்குறீங்க? என்னம்மா உங்களுக்கு வந்து என்ன பேச சொல்றீங்க? திருநெல்வேலியில் அல்வா வைக்க சொல்லியிருக்காங்க, நீங்க வாங்க சார் வந்து பேசுங்க. என்னமா நடக்குது? அவங்க என்ன சொன்னாங்க, அஜென்டிக் ஏஐ கோடு வந்துருச்சு சார். 20 பேர் என் டீம்ல, நான் தான் டீம் லீடர். ஒரு மாசமா ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். எல்லாரையும் சுத்தி உட்கார வச்சு இந்த ப்ரோக்ராமை பண்ண சொல்லி அந்த சாட் ஜிபிடிட்ட அஜென்டிக் கோடு வழியா அதை செய்ய சொல்லி கேட்குறாங்க. சார் 40 செகண்ட்ல, 40 நிமிஷமா 40 செகண்டா கேட்டேன் சார். 40 செகண்ட்ல 20 பேர் ஒரு மாசம் என்ன செஞ்சோமோ அதை போட்டு கொடுத்துருச்சு சார். உங்களுக்கு ஏன்டா வேலைன்னு கேட்குறாங்க. எதுக்கு தெண்டஜமான்னு கேட்குறாங்க சார். அப்ப யாருக்கு வேலை? இதை யூஸ் பண்ண தெரிஞ்சவனுக்கு தான் வேலை. யோசிச்சு பாருங்க. இப்போ ஏன் உங்களுக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ண தெரியணும்? அகாடமிக் கேரியர்ல மார்க் இருந்தா நீங்க வந்து உள்ள போகலாம் இன்டர்வியூக்கு. போற இன்டர்வியூல நீங்க செலக்ஷன் ஆகணும்னா என்ன படிச்சாலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்றீங்கிறத வச்சுதான் உங்களுக்கு. இப்படி போய்கொண்டிருக்கிறது இந்த உலகம். இதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இல்லாவிட்டால் இந்த உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் உள்ள பிள்ளைகளோடு உங்களால் எப்படி போட்டி போட முடியும்? சரி, டிஜிட்டல்ல எதுவுமே சீக்கிரத்தில் நிஜ உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள என்னவெல்லாம் செய்வீர்களோ, இந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள அத்துணை முன்னெச்சரிக்கையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த செல்போன் ஏன் செல்போன்ல எதெல்லாம் படம் பிடிக்கக்கூடாதோ அதெல்லாம் படம் பிடிச்சு கல்லூரி நாட்கள்ல வச்சுக்கோங்க. கல்லூரியில் உள்ள மாணவர்கள் சொல்றாங்க, இங்க வந்திருக்கிறதுனால அதை தெரிஞ்சுட்டு